தேவனுடைய நியாயப் பிரமாணமும் நினைவுகளின் பலனும் என்ற தலைப்பிலான உபதேசத்துடன் தேவனுடைய வார்த்தையை படிப்போம். எண்ணங்களானது முக்கியமானதாகும். நன்மையோ தீமையோ அனைத்துமே நம் எண்ணங்களிலிருந்துதான் தொடங்குகிறது. நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? எனவே கெட்ட எண்ணங்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இருப்பினும் நல்ல எண்ணங்களோ நல்ல விளைவுகளுக்கு வழிநடத்துகின்றன அல்லவா? பழைய ஏற்பாட்டில் மோசே வாயிலாக தேவன் நமக்கு நியாயப் பிரமாணத்தை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் வாயிலாக அவர் நமக்கு புதிய உடன்படிக்கையின் நியாயப் பிரமாணத்தை கொடுத்தார். இது தேவனிடமிருந்து வந்த பரிசு என்பதால் நமது எதிர்கால நலனுக்காக என்று சிந்தித்து அதை விசுவாசித்து பின்பற்ற வேண்டும். இருப்பினும் ஜனங்கள் தேவனுடைய சட்டங்களை எப்போதும் புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் அதை கைக்கொள்ளாவிட்டாலும் கர்த்தாவே கர்த்தாவே என்று வெறுமனே கூப்பிட முடியும் அல்லவா என்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் அவ்வாறு செய்யும் போது அழிவுகளையும் நித்திய சாபங்களையும் தண்டனையையுமே பெறுவார்கள். தேவன் ஏற்கனவே அதை வேதாகமத்தின் வாயிலாக விளக்கியிருக்கிறார். அப்படியானால் தேவன் நமக்கு கொடுத்த வேதாகம போதனைகளின்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும் அல்லவா? ஏன் இது போன்ற விஷயம் எனக்கு நிகழ்கின்றன என்று சிலர் நினைக்கலாம். ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும் அதன் விளைவுகளை தருவதால் இத்தருணத்திலிருந்து நம் கெட்ட எண்ணங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு எப்போதுமே தேவன் மீது அன்பும் பரலோக நம்பிக்கையும் கொண்டு தேவனுடைய போதனைகள் அனைத்தையும் முழுமையாக பின்பற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த தீர்மானம் இல்லாமல் நம்மால் நல்ல விளைவுகளை எதிர்பார்க்க முடியாது. இன்று எரேமியா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து தொடங்குவோம். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்துகொள். பூமியே கேள், அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். அவர்கள் மேல் நான் எதனால் தீங்கை வரப்பண்ணுகிறார்? அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். அவர்கள் என்ன நினைத்திருந்தாலும் சரி, அந்த அழிவானது அவர்களின் நினைவுகளின் பலனாகும். அப்படியானால் அவர்களின் நினைவுகள் என்று சொல்லப்படும் எண்ணங்கள் என்னவாயிருந்தன? தொடர்ந்து இதை பற்றி பார்ப்போம். அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமலிருந்து என் நியாயப் பிரமாணத்துக்கு செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தேவன் மனுகுலத்திற்கான இரட்சிப்பின் பிரமாணத்தையும் ஜீவனின் பிரமாணத்தையும் பாவ மன்னிப்பின் பிரமாணத்தையும் ஸ்தாபித்தார். அவர்கள் தேவனுடைய கிருபை அடங்கிய கட்டளைகளை நிராகரித்தது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனுடைய நியாயப் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்ற எண்ணம் அழிவுக்கு வழிநடத்தும் என்று வேதாகமம் நம்மை விழித்தெழ செய்கிறது. அன்பர்களே, இன்று நாம் கைக்கொள்ளும் ஓய்வு நாள் சாதாரண நாள் அல்ல. பரலோகத்தில் உள்ள தூதர்கள் கூட ஓய்வு நாளை ஆசரிக்க விரும்புகிறார்கள். ஆனால் இது நமக்கு மட்டுமே வழங்கப்பட்ட சிலாக்கியமாகும். எனவே கிறிஸ்துவின் நியாயப் பிரமாணமான புதிய உடன்படிக்கையின் நியாயப் பிரமாணமானது நமக்கு முக்கியமானதாகும். ஏசாயா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டப்பட்டது. அதற்கான காரணம் என்ன? அவர்கள் நியாயப் பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள்.
எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவனுடைய நியாயப் பிரமாணத்தை நிராகரித்ததினால் பேரழிவுகளை சந்தித்தார்கள். மேலும் ஏசாயா 24ஆம் அதிகாரத்தில் அவர்கள் நியாயப் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் கட்டளைகளை மீறி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். அதன் விளைவு என்ன? இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதற்கு அவர்கள் செய்த தவறான செயல்களே காரணமாகும். அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். 7ஆம் வசனம். திராட்சரசம் துக்கங்கொண்டாடும், திராட்சச் செடி வதங்கும், மனக்களிப்பாயிருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள். மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒழியும், வீணையின் களிப்பு நின்று போம். இவை அனைத்திற்கு பின்னால் இருக்கும் காரணம்தான் என்ன? அவர்கள் நியாயப் பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது போன்ற விஷயங்கள் செய்தால் பரவாயில்லை என்று அவர்கள் நினைத்ததினால் அவர்களுடைய நினைவுகளின் விளைவாக அவர்களிடமிருந்து சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் பறிபோயின. தேவன் இந்த எல்லா விளைவுகளையும் பதிவு செய்துள்ளார். இன்று நாம் எரேமியா 6ஆம் அதிகாரம் மற்றும் ஏசாயா 24ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தேவன் மனுகுலத்திற்காக ஸ்தாபித்த கிறிஸ்துவின் நியாயப் பிரமாணமானது ஆவிக்குரிய ரீதியாக ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை வகிக்கிறது. நமக்கு சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் நித்திய பரலோக ராஜ்யத்தை வழங்குவதற்காக தேவன் புதிய உடன்படிக்கையின் நியாயப் பிரமாணத்தை ஸ்தாபித்தார். எனவே எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நாம் ஓய்வு நாளையும் புதிய உடன்படிக்கையின் அனைத்து முறைமைகளையும் கைக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஏனென்றால் ஒவ்வொரு எண்ணங்களும் விதையாக மாறுகிறது. எனவேதான் பரலோக தாய் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறபடியே பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் நமது எதிர்காலத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது மகிழ்ச்சியால் நிரப்பப்பட வேண்டும் அல்லவா? எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பூமியானது அடைக்கல பட்டணமாக இருக்கிறது. இங்குள்ள வாழ்க்கையானது நித்திய சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி மற்றும் நித்திய சமாதானம் இல்லாததால் நாம் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தை எதிர்நோக்கிட வேண்டும். ஏசாயா 24ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது, அவர்கள் நியாயப் பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். 6ஆம் வசனத்தை பார்ப்போம். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். திராட்சரசம் துக்கங்கொண்டாடும், திராட்சச் செடி வதங்கும், மன களிப்பாயிருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள். மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒழியும், வீணையின் களிப்பு நின்று போம். பாடலோடு திராட்சரசம் குடியார்கள், மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். வெறுமையாய்ப்போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகளெல்லாம் அடைப்பட்டு கிடக்கும். திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு, எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம். நகரத்தில் மீதியாயிருப்பது அழிவே, வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். இது ஒரு இருண்ட சூழ்நிலையை மட்டுமே சித்தரிக்கிறது. இது எப்போது நடக்கும்? தேவனுடைய நியாயப் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பரவாயில்லை என்று நாம் சிந்திக்கும் போது நம் நினைவுகளின் பலனாக இப்படிப்பட்ட முடிவுகள் தொடரும். நாம் ஓய்வு நாள், பஸ்கா, முக்காடு ஒழுங்குமுறை மற்றும் ஞானஸ்நானம் ஆகியவற்றில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது. தேவன் எப்போதும் நமக்கு அநேக போதனைகளை வழங்குகிறார். இன்று எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று தேவன் சொன்னது போலவே நம் வாழ்க்கையிலிருந்து சோகத்தை தூக்கி எறிவோமாக. நாம் பரலோகம் செல்வதால் நாம் சந்தோஷமாக இல்லாததற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? அன்பர்களே, நீங்கள் ஒரு வாரத்தில் அமெரிக்காவை சுற்றி பார்க்கப் போகிறீர்கள் என்றால் எப்படி இருக்கும்? அல்லது நீங்கள் விண்வெளியில் பயணம் செய்து விண்கலத்திலிருந்து பூமியை பார்த்தால் என்னாகும்? நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? ஜனங்கள் உங்களை பற்றி தவறாக பேசினாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் அப்படி சொன்னாலும் நான் விரைவில் விண்வெளிக்கு சென்று இந்த கிரகத்தை பார்ப்பேன். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதால் சந்தோஷத்தால் நிறைந்திருப்பீர்கள்.
பரலோகம் என்பது சந்தோஷமான உலகமாக இருப்பதால் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த பூமியானது அடைக்கலப்பட்டணமாகும். நாம் விரும்பும் அனைத்தும் நிறைவேறாது. அனைத்தும் நாம் விரும்பியபடியே நடந்தால் அது அடைக்கலப்பட்டணமாக இருந்திருக்காது. எனவே பரலோக ராஜ்யத்தில் நாம் விரும்பும் அனைத்தையும் அடைய முடியும், நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் என்றென்றும் அனுபவிக்க முடியும் என்று தேவன் சொல்கிறார். பரலோகத்தில் நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதால் தேவனை பின்பற்ற நம்மை வழிநடத்தவும், கர்த்தருக்குள் வாழவும், தேவனில் சிந்திக்கவும், தேவனில் நம்பிக்கை வைத்து, தேவனில் களிகூர்ந்து, தேவன் நமக்கு கொடுத்த பாதையை பின்பற்றவும் என வேதாகமத்தின் வாயிலாக தேவன் நமக்கு அநேக போதனைகளை கொடுக்கிறார் அல்லவா? மெய்யாகவே நமக்கு புதிய உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணமானது முக்கியமானதாகும். தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பரவாயில்லை என்று அவர்கள் நினைத்தவுடனே அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி நித்திய உடன்படிக்கையை மீறினார்கள். இதன் விளைவாக சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் ஆக்கினைக்குள்ளாகி அவர்களுக்கு இருளான எதிர்காலம் மட்டுமே உள்ளது. அதனால்தான் நாம் பகிர்ந்து கொண்டு பிரசங்கிக்கும் இந்த செய்தி சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது அல்லவா? ஜனங்கள் இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சட்டங்களை சரியாக புரிந்து கொண்டால், முதலாவது அவர்கள் பரலோகம் செல்வார்கள். அவர்கள் மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் இரட்சிப்பையும் பெறுவார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து ராஜ ஆசாரியர்களாக மாறுவார்கள். நம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நித்திய பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் செய்துள்ளார். எனவே பரலோகத்தின் நம்பிக்கையோடு காத்திருங்கள். நான் எங்கு போகிறேன் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று எப்போதும் சந்தோஷமாக இருப்போம். இந்த பூமியில் இருக்கும்போது ஜனங்கள் நம்மை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் பரலோகத்திலே தூதர்கள் நம்மிடம், பூமியில் நீங்கள் உணர்ந்த தேவனுடைய அன்பை நாங்கள் ஒருபோதும் அனுபவம் செய்திருக்கவில்லை. அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்ற நீங்கள் மெய்யாகவே அற்புதமானவர்கள் என்று சொல்வார்கள். நட்சத்திரங்களைப் போல என்றென்றும் பிரகாசிக்கும் மகிமையை தேவன் நமக்கு வழங்குவதாக வாக்குத்தத்தம் செய்தார் அல்லவா? நாம் இதை குறித்து நம் கண்ணோட்டத்தை கொண்டு முன்னோக்கி சென்றிட வேண்டும். நீங்கள் பூமியை பார்க்கும்போது மன அழுத்தம், கவலை, சாபங்கள் மற்றும் பேரழிவுகள் கொண்ட இருண்ட எதிர்காலத்தை மட்டுமே காண்பீர்கள். ஆனால் நீங்கள் பரலோகத்தை பார்த்தால் அங்கே மரணமோ, துக்கமோ, அழுகையோ, வருத்தமோ இல்லாமல் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மட்டுமே நிறைந்திருக்கும். அங்கே ஒருவரையொருவர் சண்டையிடுவதோ கடிந்து கொள்வதோ இல்லை. அது ஒருவருக்கொருவர் அன்பினால் நிரம்பி வழியும் இடமாகும். அப்படிப்பட்ட உலகில் பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்து புதிய உடன்படிக்கையின் சட்டங்களுக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடமும் பரலோக தாயாகிய புதிய எருசலேமிடமும் வழிநடத்தும். மேலும் தந்தையையும் தாயையும் பின்பற்றி நாம் நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு திரும்புவோம் அல்லவா? 2 தெசலோனிக்கேயர் 1:7 பார்ப்போம். 1:7 பார்ப்போம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜூவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. புதிய உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாதவர்களுக்கு என்ன நடக்கும்? தேவன் அவர்களை நித்திய நியாயத்தீர்ப்பினால் தண்டிப்பார். அவர்களால் இரட்சிப்பையோ பாவ மன்னிப்பையோ பெற முடியாது. அவர்கள் நித்திய தண்டனையை பெறுவார்கள் என்று 2 தெசலோனிக்கேயர் 1 சொல்லப்பட்டுள்ளது. நித்திய சாபம் தேசத்தை பட்சிக்கும் என்று ஏசாயா 24 சொல்கிறது.
எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சட்டங்களை நிராகரிப்பதால் பேரழிவுகளை சந்திப்பார்கள் என்றும் அது அவர்களின் நினைவுகளின் பலன் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. சிலர் ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ எந்த நாளாக இருந்தாலும் சரி, தேவனை சேவிப்பது போதுமானது அல்லவா, ஏன் நாட்களை முக்கியப்படுத்துகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது முக்கியமானதாகும். அது முக்கியமானதாக இருப்பதால்தான் தேவன் அதை 7ஆம் நாளாக நியமித்தார். சிலர் அதை நிராகரித்தாலும் பரவாயில்லை, எப்போது வேண்டுமானாலும் ஆசரிக்கலாமே என்று சொல்கிறார்கள். இதுதான் அவர்களின் நினைவாக இருக்கிறது. அது தேவனுடைய நினைவு அல்ல. எனவே அவர்களின் நினைவுகளின் பலனாக அவர்கள் அழிவையும் சாபத்தையும் பெற்று முடிவில் நித்திய நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இந்த துரதிருஷ்டவசமான நிகழ்வுகள் அனைத்தும் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளால் விளக்கப்பட்டுள்ளன. ஒருபோதும் தேவனுடைய கட்டளையை விட்டு விலகாதீர்கள். நீங்கள் பரலோகத்திற்கு வரும்போது எல்லா காரணங்களையும் புரிந்து கொள்வீர்கள். இப்போது உங்களால் இதை உணர முடியாவிட்டாலும் பின்னர் புரிந்து கொள்வீர்கள். தேவன் காரணமில்லாமல் எதுவும் செய்வதில்லை என்பது உண்மைதானே? அப்படியானால் ஓய்வு நாளை பற்றிய விஷயத்தை சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்ப்போம். 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருள்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தேவனுடைய சட்டத்தை மீறினார்கள். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தமுள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தமுள்ளதற்கும் அசுத்தமில்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். தேவன் எப்படி நடத்தப்படுகிறார்? அவர்கள் நடுவிலே நான் கனயீனம் பண்ணப்படுகிறேன். ஓய்வு நாளை கை கொள்ளாதவர்களுக்குள்ளே நான் கனயீனம் பண்ணப்படுகிறேன் என்று தேவன் நம்மிடம் தெளிவாக சொல்கிறார். அவர்கள் என்னை அவமதிக்கிறார்கள் என்றார். இன்று கடற்கரை மணலை போன்ற எண்ணற்ற சபைகளும் ஜனங்களும் இருக்கிறார்கள். நாம் ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை என்பதற்காக நிஜமாகவே தேவன் அப்படி செய்வாரா என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இருப்பினும் அதுதான் அவர்களது நினைவாக இருக்கின்றது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வாயிலாக தேவன் தம்முடைய எண்ணங்களை நமக்கு சொல்கிறார் அல்லவா? ஓய்வு நாளை கை கொள்ளாதவர்களுக்குள்ளே நான் கனயீனம் பண்ணப்படுகிறேன் என்று தேவன் நம்மிடம் தெளிவாக சொல்கிறார். அன்பர்களே, மெய்யாகவே தேவன் நமக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் முக்கியமானதாகும். அது முக்கியமில்லை என்றால் தேவனால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை ஓர் முடிவாக வைத்திருக்கலாம். ஆனால் மீகா 4ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒரு புதிய நியாயப்பிரமாணத்தை அறிவிக்கிறார் அல்லவா? அது சீனாய் மலையிலிருந்து வந்த நியாயப்பிரமாணம் அல்ல, சீயோனிலிருந்து வரும் நியாயப்பிரமாணம் ஆகும். நாம் நியாயப்பிரமாணத்திற்குள் நிலைத்திருந்து அதை கைக்கொள்ள வேண்டும் என்பதால் கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருப்பதாக வேதாகமம் என்ன சொல்கிறது? அவர் என்றென்றும் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பலிகள் இல்லை என்றால் பிரதான ஆசாரியர் தேவைப்பட மாட்டார்கள். ஆராதனை என்னும் பலிகளுக்காக பிரதான ஆசாரியர் இருக்கிறார் அல்லவா? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் தற்காலிகமானது என்று அது சொல்கிறதா? அது என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் அது ஒருபோதும் மறைந்து போகாது என்றும் சொல்கிறது. அப்படியானால் தேவனுடைய நியாயப்பிரமாணம் ஒருபோதும் மறைந்து போகாமல் என்றென்றும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா? இருப்பினும் கிட்டத்தட்ட எல்லா சபைகளும் எங்களுக்கு இது தேவையில்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் மத்தேயு 7:21 படித்தால் அப்படி சொல்பவர்களிடம், அக்கிரமச் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று தேவன் சொல்கிறார். வேறு வார்த்தைகளில் சொன்னால் இயேசு அவர்களிடம், நான் இருக்கிற இடத்தை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னார். இயேசு பரலோகத்தில் வாசம் பண்ணுவதால் அங்கிருந்து அகன்று போனால் அவர்கள் வேறு எங்கு செல்வார்கள்? எனவே
தேவனுடைய நியாயப்பிரமாணம் நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்மால் பார்க்க முடியும் அல்லவா? நாம் தேவனிடத்தில் திரும்பும்படியாக தேவனுடைய நியாயப்பிரமாணம் நம் கண்களை ஒளிரச் செய்து நம் ஆத்துமாக்களை புதுப்பித்து பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. அதற்கு அப்படிப்பட்ட அற்புதமான வல்லமை இருக்கிறது. 영원한 하나님 품으로 돌아가게 하는 이런 놀라운 어떤 힘들이 있습니다. இருப்பினும் ஓய்வு நாள், பஸ்கா மற்றும் புதிய உடன்படிக்கையின் அனைத்து முறைமைகளையும் நாம் ஆசரிப்பது இயல்பானது என்றாலும் மற்றவர்கள் இதை விசித்திரமாக பார்க்கிறார்கள். 당연하게 느끼는데 세상 사람들은 이상하게 அவர்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக சனிக்கிழமையில் சபைக்கு செல்கிறார்கள்? 왜 கிறிஸ்துமஸுக்கு பதிலாக ஏன் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள்? நாம் கைக்கொள்ளும் எல்லா நியாய பிரமாணங்களும் தேவனுடைய போதனைகளிலிருந்து வந்தவையாகும். எனவே தேவன் தமது நியாய பிரமாணங்களை கைக்கொள்பவர்களை என் ஜனங்கள் என்று குறிப்பிடுகிறார். மேலும் அவர்களின் எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாக வாக்குத்தத்தம் செய்கிறார். ஏசாயா புத்தகத்தை பார்ப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதியை அறிந்தவர்களே, அவர்கள் இருதயத்தில் எதை பதித்திருக்கிறார்கள்? வேறொருவருடைய நியாயப் பிரமாணத்தை அல்ல, ஆனால் என் வேதத்தை, அதாவது என் சட்டத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறார். ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தைப் போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டுமயிரைப் போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு எவ்வளவு காலம் வரை இருக்கும்? தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் யாருக்கு வழங்கப்படுகின்றன? இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை தேவன் தமது சட்டம் என்னும் நியாய பிரமாணத்தை கைக்கொள்கிறவர்களுக்காக, அதாவது ரட்சிப்பின் பிரமாணத்திற்குள் இருக்கும் ஜனங்களுக்காக விட்டு சென்றார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்ப்போம். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். 33ஆம் வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரிடம் தேவனுடைய நியாய பிரமாணம் இல்லை என்றால் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்ல. எனவே பிலிப்பியர் புத்தகத்தின்படி நமது குடியுரிமை எங்கு இருக்கிறது? பரலோகத்தில் குடியுரிமையை பெற்றவர்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தை பற்றிக் கொள்ள வேண்டும். ஓய்வு நாள் தேவனுடைய கட்டளை அல்லவா? பஸ்காவை பற்றி என்ன? தேவன் அதை ஆசரிக்கும்படி நமக்கு கட்டளையிட்டுள்ளார். யாத்திராகமம் 12 மற்றும் 13ஆம் அதிகாரங்களில் பஸ்காவை ஆசரிக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். மேலும் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் பேதுரு மற்றும் யோவானுடன் பஸ்காவை ஆசரிக்க இயேசு மிகவும் ஆசையாயிருந்தார். தொடர்ந்து 34ஆம் வசனத்தை பார்ப்போம். 34ஆம் வசனம். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி, கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள். அவர் என்ன செய்வார்? அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து. தேவன் எதன் வாயிலாக அவர்களுடைய அக்கிரமத்தை மன்னிப்பார்? புதிய உடன்படிக்கை எனும் தேவனுடைய நியாய பிரமாணத்தின் வாயிலாக மன்னிப்பார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து. அவர் வேறு என்ன செய்வார்? அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். தேவன் நமக்கு இந்த போதனையை கொடுத்து நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி கட்டளையிட்டார். இருப்பினும் தேவனுக்கு விரோதமாக பேசி சாத்தான் எப்போதுமே அதை ஆசரிக்க வேண்டாம் என்று நம்மிடம் சொல்கிறான். அவர்களுடைய நினைவுகளின் பலனாக அவர்கள் நித்திய அழிவின் குழிக்குள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி வரை தேவனுடைய நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிற ஸ்திரியின் சந்ததியினரை தேவன் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை திறப்போம். 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம்.
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருகஜீவனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் அவர் என்ன செய்தார்? ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் ஓய்வு நாளை ஆசரிக்கும் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். மேலும் தேவன் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கி ஓய்வு நாளின் மூலம் தேவன் நம்மை பரிசுத்தமாவதற்காக வழிநடத்துகிறார். இந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்தால் நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும். அன்பர்களே, அதை கைக்கொள்ளாவிட்டால் பரவாயில்லையா? சந்தேகத்திற்கு இடமின்றி நாம் தேவனுடைய சட்டங்களை கைக்கொள்ள வேண்டும். ஜனங்கள் அதை விட்டு விலகினால் கடைசி நாளில் தேவன் அக்கினி ஜுவாலையோடு தோன்றும்போது அவர்களை தண்டிப்பார். ஏசாயா 24ஆம் அதிகாரத்தில் மாபெரும் அழிவுகள் அவர்கள் மேல் வரும் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் இந்த பாடத்தை நமக்கு கற்பித்து இக்காலத்தில் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை நமக்கு கொண்டு வந்தார் அல்லவா? ஓசியா 8ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதிக் கொடுத்தேன். அவைகளை என்ன அந்நியகாரியமாக எண்ணினார்கள். அதற்கான காரணம் என்ன? அது அவர்களுடைய நினைவுகளின் பலனாகும். தீர்க்கதரிசிகள் மற்றும் வேதாகமத்தின் வாயிலாகவும் சொன்னவைகள் மனுகுலத்திற்கு அவசியமில்லாத மற்றும் தேவையற்ற விஷயங்களாக இருந்தால் ஏன் தேவன் அதை 100 அல்லது 1000 வருடங்களாக தொடர்ந்து கற்பிக்க வேண்டும்? தேவன் தம்முடைய நியாய பிரமாணங்களை மனிதகுலத்திற்காக வழங்கினாலும் கூட அவர்கள் அதை அந்நியமாக கருதினார்கள். ஓய்வு நாள் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை என எந்த நாளாக இருந்தாலும் என்ன, இயேசுவின் பிறப்பை நினைவு கூறுவதற்காக கிறிஸ்துமஸை ஆசரிப்பது சிறப்பாக இருக்குமே. பஸ்கா என்பது பழக்கமில்லாததும் விசித்திரமாகவும் இருக்கிறது. நான் அதை ஆசரிக்க வேண்டுமா? அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை பற்றிக் கொண்டிருப்பதால் விளைவு என்னவாக இருக்கிறது? அவர்களுக்கு நித்திய பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படுமா? இப்போது நாம் ஆசரிக்கும் ஓய்வு நாள் அல்லது புதிய உடன்படிக்கை பஸ்காவின் அர்த்தத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சீயோனில் தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் கூட பொறாமை கொள்ளும் நிலையில் எல்லா ஜனங்களையும் விட உன்னதமான நிலையில் வைப்பதாக வாக்களித்துள்ளார். தேவன் நமக்காக நியாய பிரமாணத்தை ஸ்தாபித்தார் என்பதை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு அவர் என்ன கட்டளையிட்டார்? ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு. தேவன் அவர்களுக்கு எதை கட்டளையிட்டார்? தேவனுடைய சட்டங்களையும் நியமங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை கட்டளையிட்டார். சகல மனுகுலத்திற்கும் ஆவிக்குரிய அடைக்கலப்பட்டணத்தில் வாழும் பரலோக பாவிகளுக்கும் தேவன் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை வழங்கினார். எனவே அனைவருக்கும் ஓய்வு நாள் மற்றும் பஸ்காவை பிரசங்கிப்போம். அவர்களுடைய எதிர்காலம் நித்திய பரலோக ராஜ்யமாக இருக்கும்படியாக விடாமுயற்சியுடன் பிரசங்கிப்போமாக. மேலும் தேவனுடைய வார்த்தையை ஊக்கமாக படித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோமாக. இந்த பூமியில் நாம் பரலோகத்தை எதிர்நோக்கி அதையே நோக்கி ஓடுகிறோம். நாம் பரலோகத்தை பார்ப்பதால் அங்கு வலியோ துன்பங்களோ இருக்குமா? பரலோகம் எப்போதுமே நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஒருவர் இந்த கதையை முன்பு ஒரு தரம் சொன்னார். நீங்கள் தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை போட்டால் அது உப்புத்தன்மை கொண்டதாக இருக்குமா அல்லது சாதாரணமாக இருக்குமா?
பாத்திரத்தின் அளவை பொறுத்து அது உப்புத்தன்மை கொண்டதாகவும் இருக்கலாம் அல்லது சாதாரணமாகவும் இருக்கலாம். ஒரு சிறிய பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை போட்டால் அது உப்பு தண்ணீராக மாறிவிடும். 가득히 채운다고 하더라도 그 물은 짤 수밖에 없습니다. இருப்பினும் ஒரு பெரிய ஏரியில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை போட்டால் அது உப்பு தண்ணீராக மாறிவிடுமா? 그 물이 짜겠습니까? அது கிட்டத்தட்ட எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதுபோலவே பரலோக ராஜ்யத்திற்கான நமது பாதையில் ஆயிரக்கணக்கான தடைகள் இருந்தாலுமே நம் இருதயம் என்னும் பாத்திரமானது பெரியதாக இருந்தால் இந்த எல்லா காரியங்களையும் நம்மால் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும். 크면 그런 것도 다 허허실실 받아들일 수 있습니다. இருப்பினும் நம் இருதயம் என்னும் பாத்திரமானது சிறியதாக இருப்பதால் நாம் பாதிக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாச பாதையை தடை செய்யும் ஏராளமான தடைகள் இருந்தாலும் கூட நித்திய பரலோக ராஜ்யத்தை நினைத்தால் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அல்லவா? 항상 기뻐할 수 எல்லோஹிம் தேவன் ரட்சிப்பின் வழியை திறந்து நமக்கு பாவ மன்னிப்பை அருளினார். 또 죄의 사함을 열어주신 தந்தையாகிய தேவன் கிறிஸ்து அன்சாங்ஹோங் மற்றும் புதிய எருசலேம் பரலோக தாய்க்கும் நித்திய நன்றிகளையும் மகிமையையும் செலுத்துகிறேன். 영원한 இத்துடன் 감사와 இன்றைய 영광을 உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 하겠습니다. மிக்க நன்றி.